ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரீ ஃபயர் வீடியோஸை யூடியூப்பில் அப்டேட் பண்ணுற குட்டி குட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஸ்டார்டிங் லெவல் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக எப்படி தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது என்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம கோல்ட் ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலக்கெல்லாம் ஒரு லேடி ட்ரெஸ் விட்டுருக்காங்க, அதையும் இப்போ ஸ்பின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும். நம்ம கப்பல்ஸ் டோர்னமெண்ட்டில் சில குளறுபடிகள் வந்துட்டு நடந்துட்டு, ஸோ அதுக்கு ரொம்பவே சோரி காய்ஸ். அது சின்ன சின்ன பிரச்சனை, மழை இஷ்யூ காரணமாக நம்ம டீம்மேட் கூட உள்ளே வர முடியலை. ஸோ அதனால் கமெண்ட்ரியிலேருந்து சகலதுமே ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் நடக்காது அப்படின்றத சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சார்பாக சாரியும் கேட்டுக்கிறோம் காய்ஸ். சரி, ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்ப்லைனை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த தம்ப்லைனை வந்துட்டு நம்ம மொபைலில் க்ரியேட் பண்ணுறதால பிக்சார்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கிறதால நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க கொள்ள முடியும் காய்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கூகுளுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான பிக்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நம்ம தம்ப்லைன் என்ன வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான ரிலேட்டடான பிக்ஸ் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். உதாரணமாக நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த என்னோட இந்த வீடியோ தம்ப்லைனை தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்காக எப்படின்னா இந்த தம்ப்லைன் மாடல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு அங்கே ஆட் பண்ணுறதுக்காக இதை வந்துட்டு இப்போ சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி என்னோட தம்ப்லைனில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை எப்படின்றதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தேவையான பிக்ஸ் எல்லாத்தையுமே கூகுள்லேருந்து டவுன்லோட்டை போட்டுருங்க காய்ஸ். எப்போதுமே பிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ண போகும்போது உங்களுக்கு தேவையானதை விட இன்னொரு 5-6 பிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் சாய்ஸ் பண்ணி கொஞ்சம் பிக்ஸை வந்து நீங்கள் போடலும். அப்போ தான் தம்ப்லைன் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, ஓகே காய்ஸ், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து இருக்கணும். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போகிற தம்ப்லைனை எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு டார்க் கலர் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு எடுத்து காட்டக்கூடிய பேக்ரவுண்டாக இருக்கணும் காய்ஸ். அப்போ தான் பார்க்குறதுக்கு தம்ப்லைனுமே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக கூகுளில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் பேக்ரவுண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னாலே வரும். ஸோ நான் அந்த டிஸ்பிளே அடிச்சிருக்கேன், அதை பார்த்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில பிக்ஸ் வரும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு தரமான நீட்டான பிக்ஸாக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான பிக்ஸ் இருக்குங்க காய்ஸ். உங்கள் வீடியோ பார்த்தோன்னே ஒருத்தவங்க உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் தம்ப்லைன் வந்துட்டு நல்லா இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட் பிக்காகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட தம்ப்லைனை வந்து அது எடுத்து காட்டும். சரி, ஓகே காய்ஸ், இப்போ தம்ப்லைனுக்கு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இனிமே எடிட்டிங்ல இறங்கிட வேண்டியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிக்சார்ட் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அந்த பிளஸ் ஐக்கான கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டை வந்து போடுவான். நான் இந்த வீடியோவில் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், ஆனால் நீங்க வந்துட்டு அந்த ஆப்புக்குள்ள வந்து பார்க்க தான் வேணும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே ஆன் ஆயிடும். அதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜை வந்து யூடியூப் தம்ப்லைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி கட் பண்ணாமல் வந்து தம்ப்லைன் எடிட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் தம்ப்லைன் அப்டேட் பண்ணும்போது பாதி ஃபோட்டோ வந்து காணாமல் போயிடும். ஸோ அதனால் கட் பண்ணதுக்கு அப்புறமாவே மற்ற எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் மற்ற எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் காட்டணுன்னு தான் உங்களுக்கு நினைச்சேன். பட் என்ன பண்ணுறது, இந்த ஆப்பில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் கூட பிளாக் கலர் தான் நம்மளுக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம இந்த ஆப்பை வந்துட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் விழும். ஸோ இதில் ப்ரீமியம் வந்துட்டு வாங்கினவங்க மட்டும்தான் வந்துட்டு இது இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஆன் ஆகும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஆன் ஆகாதால இப்படி காட்டுது. ஸோ இதை வச்சு உள்ளே போனீங்கன்னு சொன்னாலே சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாகவே வந்து தம்ப்லைனை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இந்த தம்ப்லைனை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக வந்து தம்ப்லைன் கிரியேட் பண்ணுற ஒரே ஆப்னு சொன்னால் இந்த பிக்சார்ட் மட்டும்தான். ஸோ காய்ஸ், நீங்களும் வந்துட்டு இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து வாங்கவே தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியெல்லாம் யூடியூப்பில் போட போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு தம்ப்லைன் தான் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ காய்ஸ், நீங்களும் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் அடிங்க. பாய் காய்ஸ்.